சேப்பாக்கம் மைதானத்தில் நாளை நடைபெறும் சென்னை மும்பை போட்டிக்கு முன்பாக இசையமைப்பாளர் அனிருத்தின் இசை நிகழ்ச்சி மாலை 6:30 மணி முதல் 6:50 மணி வரை இசை நிகழ்ச்சி நடைபெறும் என அறிவிப்பு. நாளை சென்னையில் நடைபெறும் IPL போட்டிக்காக போக்குவரத்து மாற்றம், பார்க்கிங் இடம் மற்றும் மாற்று வழிகள் குறித்து வரைபடத்துடன் போக்குவரத்து காவல்துறை அறிவிப்பு. சென்னையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இன்று தொகுதி மறுசீரமைப்பு கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம். கேரளா, தெலங்கானா மாநில முதலமைச்சர்கள் சென்னை வருகை. கர்நாடகா, பஞ்சாப் மாநில ஆளும் கட்சி சார்பிலும் பிரதிநிதிகள் பங்கேற்பு. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக இன்று நடைபெறுவது வெறும் கூட்டம் மட்டுமல்ல, நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கக்கூடிய ஒரு இயக்கத்தின் தொடக்கம். இந்திய கூட்டாட்சிக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் முழக்கம். ஃபயர் டெலிமிட்டேஷன் என்ற வாசகத்துடன் ஒளிரும் சென்னை ரிப்பன் மாளிகை கட்டடம். கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்திற்காக ஏற்பாடு. தமிழக மக்கள் நலனுக்கு விரோதமாக செயல்படும் திமுக அரசை கண்டித்து பாஜக இன்று கருப்பு கொடி போராட்டம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு. தமிழகத்தின் உரிமைகளுக்காக போராடக்கூடிய சூழலில் கருப்பு கொடியை காட்டுவது பாஜகவின் துரோகத்தை காட்டுகிறது. திமுக MP கனிமொழி விமர்சனம். அனுமதியின்றி போராட்டம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்திற்கு சுமை ஏற்படுத்த வேண்டாம், உடனடி அபராதம் விதிக்கலாமே என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் யோசனை. ஊழலையும் முறைகேடுகளையும் மறைக்கவே மொழி பிரச்சனையை எழுப்புவதாக அமித்ஷா குற்றச்சாட்டு. பொறியியல், மருத்துவம் படிப்புகளை தமிழில் படிக்க வழிவகை செய்தது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுதான் எனவும் பேச்சு. இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில மொழிகளையும் ஆட்சி மொழியாக்க தயாரா? மாநிலங்களவையில் அமித்ஷா உரையாற்றிய போது மதிமுக MP வைகோ குறுக்கிட்டு கேள்வி. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கோடை வெயிலின் தாக்கம். நண்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் நடமாட வேண்டாம் என பொதுமக்களுக்கு அறிவுரை. செயற்கை பானங்கள் மற்றும் டீ, காஃபி, மது அருந்துவதை தவிர்க்கவும் பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் 8270 ரூபாய்க்கும் சவரன் 66,160 ரூபாய்க்கும் விற்பனை. புதுச்சேரியில் விபத்தின் போது தலை மற்றும் முதுகு தண்டில் பாதிப்பு ஏற்படுபவர்களுக்கு சிகிச்சை தொகை அறிவிப்பு. மத்திய அரசு நிதி உதவியுடன் சேர்த்து மொத்தம் 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. அதிமுகவின் கூட்டல் கழித்தல் கணக்கை வேறு ஒருவர் போட்டுக் கொண்டிருப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு பேரவையில் பேச்சு. எந்த கூட்டல் கழித்தல் கணக்கிலும் நாங்கள் ஏமாற மாட்டோம் என அதிமுக MLA தங்கமணி பதில். பட்ஜெட் கணக்கை நீங்கள் பாருங்கள், எங்கள் கணக்கை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். ஆடு நனைகிறது என்று ஓநாய் அழுகிறதாம் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் EPS பேட்டி. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் அதிகாரம் மத்திய அரசுக்கு தான் உள்ளதாக மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கருத்து. சாதி அடிப்படையிலான கணக்கெடுப்பை நடத்த உத்தரவிடக் கோரிய மனு தள்ளுபடி. சென்னை மாநகராட்சிக்கு வழங்க வேண்டிய 350 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை. மாநகராட்சி கூட்டத்தில் மேயர் பிரியா குற்றச்சாட்டு.
சென்னை சென்ட்ரல் புறநகர் ரயில் நிலையத்தில் அலைமோதிய பயணிகள் கூட்டம். அரக்கோணம் செல்லும் புறநகர் ரயில் திடீரென ரத்து செய்யப்பட்டதால் அதிர்ச்சி. ஒரு மாதமாக இதே நிலை தொடர்வதாக வேதனை. திருச்சி விமான நிலையத்தில் 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் பறிமுதல். பேஸ்ட் வடிவில் மறைத்து கடத்தி வந்த பயணியிடம் விசாரணை. சென்னை எழும்பூரில் அதிமுக சார்பில் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி. தன்னை நம்பாமல் கெட்டவர்கள் பல பேர், நம்பி கெட்டவர்கள் எவரும் இல்லை என இபிஎஸ் பேச்சு. இருபத்தைந்து நாட்களுக்கு பிறகு தீவிர அரசியலில் களம் இறங்குகிறார் தவேகா தலைவர் விஜய். படப்பிடிப்பை முடித்த கையோடு பூத் கமிட்டி மாநாடு, சுற்றுப்பயணம், மண்டல மாநாடு, பொதுக்கூட்டங்களை நடத்த திட்டம். இளைஞர்கள் நலனை கருத்தில் கொண்டு ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு நேர கட்டுப்பாடு கொண்டு வரப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம். மாணவர்களுக்கு 20,000 ரூபாயில் தரமான லேப்டாப் வழங்கப்படும். 10,000 ரூபாய்க்கு எப்படி தரமான லேப்டாப் வழங்க முடியும் என்ற அதிமுக எம்எல்ஏ தங்கமணியின் கேள்விக்கு பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பதில். பொதுமக்களுக்கு தெரியும் வகையில் அனைத்து ரேஷன் கடைகளிலும் புகார் பெட்டி வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் சக்கரபாணி உறுதி. இருபத்தி 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் நாடு முழுவதும் நடைபெறவிருந்த வங்கி ஊழியர்களின் வேலை நிறுத்தம் தள்ளிவைப்பு. டெல்லியில் மத்திய அரசுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்ட நிலையில் முடிவு. ராமநாதபுரத்தில் எலும்பு முறிவு ஏற்பட்டு நடக்க முடியாத நிலையிலும் +2 தேர்வு எழுதிய மாணவன் ஆம்புலன்ஸில் அழைத்து வந்து தேர்வு எழுத வைத்த பெற்றோர். தஞ்சை வழியாக திருச்சி, சென்னைக்கு கூடுதல் ரயில்களை இயக்குவது குறித்து ஆலோசனை. தெற்கு ரயில்வே பொது மேலாளர் RN சிங் தகவல். பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியில் பொதுமக்களுக்கு இலவசமாக தக்காளி வழங்கிய விவசாயி கிலோ ₹1 வீழ்ச்சி அடைந்ததால் நஷ்டம் என வேதனை. விழுப்புரம் அருகே மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயிலில் பட்டியல் இனத்தவர்கள் வழிபட அனுமதி. நீதிமன்ற உத்தரவுப்படி அனுமதிப்பதாக சமாதான கூட்டத்தில் முடிவு. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வெண்மை நிறம் பூசப்பட்டு வேலுடன் கம்பீரமாக காட்சியளிக்கும் ராஜகோபுரம். ஜூலை 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ள நிலையில் திருப்பணிகள் தீவிரம். சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் அக்ரஹாரம் செய்ய முடியாத பணி தூய்மை பணி என விசிக கவுன்சிலர் பேச்சு. பாஜக விசிக கவுன்சிலர்கள் இடையே காரசார விவாதத்தால் பரபரப்பு. நெல்லை தச்சநல்லூர் பகுதியில் மாநகராட்சி சார்பில் விநியோகிக்கப்பட்ட குடிநீரில் பாம்பு வந்ததால் அதிர்ச்சி. பாம்பை டப்பாவில் அடைத்து அதிகாரிகளிடம் புகார் அளித்த பொதுமக்கள். கடலூர் அருகே மலையடிக்குப்பம் கிராமத்தில் முந்திரி விவசாயம் செய்த 140 ஏக்கர் நிலத்தை விவசாயிகளிடமே ஒப்படைக்க கோரிக்கை. போராட்டத்தில் ஈடுபட்டதால் தனியார் மண்டபத்தில் அடைக்கப்பட்ட விவசாயிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் வேண்டுகோள். அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்படும் என்று வட்டாட்சியர் உறுதியளித்ததை அடுத்து கலைந்து சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே ரயில் தண்டவாளத்தில் கற்களை வைத்து ரயிலை கவிழ்க்க முயன்ற சம்பவம். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வரும் போலீசார்.
ஈரோடு மாவட்டம் கொடுமுடி பேரூராட்சியில் 5 மணி நேரத்திற்கு மேலாக கவுன்சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டம். பேரூராட்சி தலைவர் மீதான நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு முடிவை செயல் அலுவலர் அறிவிக்கவில்லை என குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை அங்கன்வாடி மையத்தில் மாவட்ட ஆட்சியர் உமா ஆய்வு. குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உணவை பரிசோதித்த ஆட்சியர், தக்காளியே இல்லை, இது தக்காளி சாதமா என கேள்வி. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் தீ விபத்து ஏற்பட்ட போது கட்டுக்கட்டாக பணம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம். யஷ்வந்த் வர்மாவை அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற மத்திய அரசுக்கு கொலீஜியம் பரிந்துரை. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா அலகாபாத் நீதிமன்றத்திற்கு மாற்றப்படும் விவகாரம். வீட்டில் சிக்கிய பணத்திற்கும் கொலீஜியத்தின் பரிந்துரைக்கும் எவ்வித தொடர்பு இல்லை என உச்சநீதிமன்றம் விளக்கம். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாட்டிற்கான பணிகள் குறித்த வழக்கு விசாரணை. கலங்கிய நீரில் மீன்பிடிக்க வேண்டாம் என மத்திய அரசு மீது கேரள உயர்நீதிமன்றம் விமர்சனம். அமெரிக்காவில் இருந்து இந்தியர்கள் கை விலங்கிடப்பட்டு அழைத்து வரப்பட்ட விவகாரம். நாடு கடத்தும் விமானத்திற்கு பொறுப்பான விமான அதிகாரியே இறுதி முடிவு என நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு பதில். பொதுப்பணியில் சிறுபான்மையினருக்கு 4% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா கர்நாடக சட்டப்பேரவையில் அறிமுகம். மசோதா நகலை சபாநாயகர் மீது கிழித்தெறிந்து பாஜக எம்எல்ஏக்கள் கடும் அமளி. தமிழகம் முழுவதும் உள்ள 2686 ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பாம்புக்கடி மற்றும் நாய்க்கடிக்கு போதுமான மருந்துகள் இருப்பு உள்ளது. சட்டப்பேரவையில் காங்கிரஸ் உறுப்பினர் செல்வ பெருந்தகை கேள்விக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதில்.